Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற விமன்ஸ் பிரீமியர் லீக்கோட ஃபைனல் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ஸில் அதாவது இப்போ லாஸ்ட் சீசனில் எப்படி ஆர்சிபி வந்து இது வரைக்கும் ப்ளே பண்ணி கப்பை வின் பண்ணாமல் லாஸ்ட் சீசன் வின் பண்ணாங்களோ அதே மாதிரி டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் கப் வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெல்லி ஃப்ரான்ச்சைஸியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லில் கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கப்பாக இருக்கும். ஆல்ரெடி துபாய் கேபிட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎல் T20 இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா கப் வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தெரிய வருது. அட் த சேம் டைம் எம்ஐ உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிக் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அதாவது இந்த WPL ஸ்டார்டிங்கில் சொல்கிறது தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீலி மேத்யூஸ் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன், நாட்ஸோ ப்ரூண்ட் இங்கிலாண்டோட கேப்டன், அமேலியா கர் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து டீமோட கேப்டன் அண்ட் ஹர்மன்பிரீத் கவுர் இந்தியன் டீமோட கேப்டன். இந்த 4 பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பில்லர் அப்படின்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராங்கான மும்பை இந்தியன்ஸை டிசி எப்படி பீட் பண்ண போகிறாங்க, இல்லை நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறபடி பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ உமன்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபேண்டசிக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபோன் ஸ்டேடியம் மும்பையில் வச்சு நடக்க போகுது. 15th மார்ச் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 PM இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லிங்க்கு கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிச்சை பற்றின ஒரு அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கட்டும், பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய டீமுக்கு இந்த கிரவுண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ சிம்பிளாக சொல்லுங்கள் ப்ரோ, டிசிக்கு இந்த பிச்சு சப்போர்ட் பண்ணுமா, எம்ஐக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நான் வந்து ஒரு நார்மல் கிரிக்கெட் ஃபேனாக சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் ஒரு 4 கேம்ஸ் ஆல்மோஸ்ட் 3 to 4 கேம்ஸ் கிட்ட நடந்திருக்கு. ஸோ அதில் எல்லா கேம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ உமன்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் இந்த சீசனில் நடந்த எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த டைம் ஃபுல்லாகவே டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் டைமில் தான் இருந்திருக்காங்க, மேட்சஸ் ப்ளே பண்ணல. லாஸ்ட்டு ஒரு 8 to 9 days பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு லாங் பிரேக் கிடச்சிருக்கு. எம்ஐ உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் ஒரு 3 கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பேக் டு பேக் டேஸில் ஒரு 2 மேட்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. எலிமினேட்டரில் வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 டீமில் யாருக்கு அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ உமன்ஸ்க்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. மும்பை அவங்களோட ஹோம் கிரவுண்ட், அதுலேயும் கூட இந்த கிரவுண்டில் நடந்த 3 மேட்ச்சில் 3 விதமான பிச்சஸில் அவங்க ப்ளே பண்ணி மேட்ச் எந்தளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ டெல்லிக்கு அது புதுசாக ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல அட்வான்டேஜ் வந்து எம்ஐ உமன் சைடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எல்லா மேட்ச்சும் பார்க்குறது தான். ஸ்பின்னர்ஸ்க்கு தான் நல்ல சப்போர்ட் இருக்கும். சரி, ஓகே, இப்போ லாஸ்ட் மேட்சோட ஒரு ஸ்கோர் கார்டு வந்து பார்க்கலாம். இது எம்ஐ உமன்ஸ்க்கும் ஜிஜி உமன்ஸ்க்கும் இடையே நடந்த எலிமினேட்டர் மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ண எம்ஐ எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களால கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ அதில் குறிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 3 விக்கெட் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் 2, ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் அந்த கிரவுண்டில் கிடச்சிது. செகண்ட் பேட் பண்ண குஜராத்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அவுட் ஆகி எலிமினேட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம் அப்படியே நம்ம ரீகேப் பண்ணி வந்தோம் அப்படின்னா 2023 WPLோட ஃபஸ்ட்டு சீசனுக்கான ஃபைனல் மேட்ச் அதோட ஸ்கோர் கார்டு தான் இது. ஸோ இந்த கிரவுண்டில் இந்த 2 டீம் டெல்லி மும்பை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 years பிஃபோர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டெல்லி 131 ரன் அடிச்சிருக்காங்க, 9 விக்கெட் போயிருக்கு. ஸோ செகண்டாக பேட் பண்ண மும்பை பார்த்தீங்க அப்படின்னா 20வது ஓவர் வரைக்கும் இந்த மேட்சை கொண்டு போய் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ்க்கு 3, ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட் கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ணுறக்கூடிய டீமுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு, ரன்ஸ் கம்மியாக வந்திருக்கு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய ரீசெண்ட் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் மென்ஸ் கிரிக்கெட் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸ் எல்லாமே க்ளோஸாக போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ லாஸ்ட் 7 கேம்ஸில்
பேஸ் பவுலர்ஸில் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸ்பின்னர்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு ஹீலி மேத்யூஸ், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமான டெல்லி கேபிட்டல்ஸில் மினு மணின்னு ஒரு பிளேயர் இருக்காங்க. இவங்களுக்குலாம் அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. ஸோ அதில் டெல்லி 4 முறையும் எம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா 3 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் சீசனில் இந்த 2 டீமும் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை மோதிருக்காங்க. அந்த 2 முறையுமே பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் 3வது மேட்ச்லையும் வின் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபைனல் வந்து வின் பண்ணி கப் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை எம்ஐ உமன்ஸ் ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் மெக்லானிங் அண்ட் ஷஃபாலி எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் பேராக இருக்காங்க. ஜஸ்ட் ஜோனசன், ஜெமிமா ராட்ரிக்யூஸ், ஆனபிள் சதர்லாண்டு, மரிசான் கேப்பு, சாரா பிரேஸ், நிக்கி பிரசாத், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிடா சது, ஷிகா பாண்டே, மினு மணி. ஸோ இப்போது நிறைய யூசர்ஸ் வந்து பர்சனலாக கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ மெசேஜும் பண்ணுறீங்க. என்ன ப்ரோ, நம்ம எல்லா ஃப்ரான்ச்சைஸிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் வந்து 4 பிளேஸ் தானே இருக்காங்க, டெல்லியில் மட்டும் எப்படி 5 பிளேஸ் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியன் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் கிடையாது. ஸோ உமன்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏதாவது 1-2 பிளேஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிளேஸ் இருப்பாங்க. ஸோ இது WPL அப்படிங்கிற ரீசனுக்காக மொத்தமாக 5 டீம்ஸ் இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 பிளேஸ் வந்து ஃபாரின் விக்கெட் கீப்பர்ஸ் தான் வந்து வச்சுட்டு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லேனிங், ஜஸ்ட் ஜானசன், ஆனபிள் சதர்லாண்ட், மரிசான் கேப்பு, சாரா பிரேஸ், ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இவங்கள ஸ்குவாடில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பவுலிங் யூனிட் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்ச விஷயம் தான், யார் ஓவர் போடுவாங்கன்னு இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஷிகா பாண்டே, மரிசான் கேப், அடுத்து ஆனபிள் சதர்லாண்டு, ஜஸ்ட் ஜானசன், இவங்க 4 பேர்ஸ்ட்டும் ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 ஓவர்ஸ் டிடா சது அண்ட் மினு மணி ஷேர் பண்ண போகிறாங்கங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு மெக்லானிங்கை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஹெட் டு ஹெட்டில் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இது வச்சுருக்காங்க. இந்த வென்யூலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 41 ஆவரேஜ் 4 கேம்ஸ் அப்படிங்கிறது சூப்பரான ஆவரேஜ் தான். 2 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே நல்ல பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணையில் லேனிங், சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஷஃபாலி 90% பிக் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹெட்டில் வெறும் 10, பட் செகண்ட் இன்னிங்ஸ் 40 அப்படிங்கிறது இவங்களோட நம்பர்ஸாக இருக்குது. ஷப்னின் இஸ்மாயில் வர்சஸ் ஷஃபாலி வர்மா, அந்த ஒரு பேட்டில் வந்து இனிஷியலாக ஆன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 கேம்ஸில் 4 கேம்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 3 கேம்ஸ் 40+, ஒரு கேம் 80 நாட் அவுட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருக்காங்க. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டியாக இருந்திருக்கு. ஸோ 90% இருக்காங்க. ஸோ மஸ்ட்டு அவங்க டீமில் பிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜானசன், ஸோ போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கோங்க. ஹெட் ஹெட்டில் பெருசாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிடையாது. செகண்டாக போல் பண்ணையில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து GLCVC இவங்ககிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஜெமிமா ராட்ரிக்யூஸ் ஹெட் ஹெட்டில் 40, ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியில் 48, செகண்டாக பேட் பண்ணியில் 17ங்கிறது உங்களோட ஆவரேஜாக இருந்திருக்கு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 12 ரன் ஆவரேஜ். ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியில் 31, செகண்டாக பேட் பண்ணியில் வெறும் 4 ரன் அப்படிங்கிறது ஆவரேஜாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் எந்த இன்னிங்ஸ் இவங்க இம்பார்ட்டன்ட், நம்ம எந்த இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம் அப்படின்ட்டு. பட் இவங்க பிக் மேட்ச் பிளேயர். ஸோ இந்த மேட்ச்சில் இயர்லி விக்கெட்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டெல்லியில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஜமீமா பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 30 பாலுக்கு 40 ரன்ஸ் வரைக்கும் ஆடி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. மெகாஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க ஒரு ரொட்டேஷனல் ஒரு GLPக்காக இவங்களை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனபிள் சதர்லாண்டு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் மட்டும் உங்கள் டீமில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. அதுக்கு அடுத்தபடியாக மரிசான் கேப்பை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 68% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணியில் ஒரு VC மட்டும் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சாரா பிரேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நம்பர்ஸ் இல்லை. எஸ்திகா பாட்டியாக்குமே பெரிய நம்பர்ஸ் இல்லை. நம்மளுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஸோ அதை பற்றி நான் கீழே பேசுகிறேன். இப்போ சாரா பிரேஸை பற்றி நான் டீட்டெயிலாக பேசியிருந்தேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணுது. இவங்களுக்கு பேட்டிங் வருமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் செகண்ட் பேட்டிங்கில் பிச்சு அப்படி உல்ட்டாவாகுது. ஸோ சேஸ் பண்ணக்கூடிய டீம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்போது சாரா பிரேஸோட அந்த ஒரு இன்னிங்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2 டீமும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபஸ்ட்டு மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணாங்க இந்த சீசனில். அது ரொம்ப க்ளோஸ் மேட்ச். லாஸ்ட்டு ஒரு பாலுக்கு 2 ரன் தேவை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த சாரா பிரேஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வின்னிங் ஷாட் அடித்து 2 ரன் வின் பண்ணி கொடுப்பாங்க. 21 ரன்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பட் ரீசெண்டாக நிறைய மேட்சஸ் பேட்டிங் வரதில்லை.
நிக்கி பிரசாத் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு கேட்சஸ்க்கான அவார்டு வந்து இந்த சீசன் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு ஃபேண்டசியில் பெருசாக சப்போர்ட் பண்ணது, ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிடாஸ் அதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய நம்பர்ஸ் வந்து இல்லை, ஓவர்ஸும் பெருசாக போல் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் ரேராக ஃபஸ்ட் போலிங் பிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஷிகா பண்டியை நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வென்யூவில் நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. 77% கிட்டே பிக் பண்ணியிருக்காங்க. 4 ஃபுல் ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மினு மணி இந்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருப்பாங்க. ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ஆடி 4 விக்கெட், வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி போல் பண்ணலை. ஸோ ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணுது. வெறும் 13% தான். அதுலேயும் ஹெட் டு ஹெட்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டாக போல் பண்ணல 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. மஸ்ட் பிக்காக நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். டிடாஸ் சதுவை ரிப்ளேஸ் பண்ணி ராதா யாதவ் உள்ள 11 இந்த மேட்ச்சுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மும்பையில் லாஸ்ட் கேம் பார்த்துருப்பாங்க. தனுஜா கன்வர் பெருசாக போல் பண்ணல, பட் ராதா யாதவ் எக்ஸ்பீரியன்ஸான ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டரும் கூட. ஹீலி மேத்யூஸ் நெட்ஸவுட் ப்ரூட்டோட அந்த பார்ட்னர்ஷிப்பை ப்ரோக் பண்ணதுக்கு ஆஷ் கார்டனர் எல்லாமும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அது 100+ பார்ட்னர்ஷிப்பாக பார்த்திங்க அப்படின்னா போயிருந்தது. ஸோ இந்த மேட்ச் அந்த ஒரு வீக்னஸை உடைக்கணும் அப்படின்னா ராதா யாதவ் வந்து 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ராதா யாதவ் மஸ்ட்டாக ப்ளே பண்ணால் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் நிறைய இருக்குது. நான் சிம்பிளாக ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. லேண்டிங் யாருக்கு அகேன்ஸ்டாக பெரிய வீக்னஸ்னால் ஷப்னின் இஸ்மாயிலுக்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் தான். பட் பெருசாக இல்லை, நல்லா ஆடி இருக்காங்க. ஹீலி மேத்யூஸ்க்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சஃபாலி 25 பாலுக்கு 33 ரன் ஷப்னின் அடிச்சிருக்காங்க. 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஹீலி மேத்யூஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ அனபில் சதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா நட்ஸர் ரூண்ட் மட்டும் 2 முறை விக்கெட் எடுத்துக்காங்க. மற்ற எந்த பிளேயர்ஸும் பெருசாக விக்கெட் எடுக்கல. ஜமீமாவுக்கு மைல் அக்கர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. மற்றபடி பெருசாக பார்த்திங்க அப்படின்னா வீக்னஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. மரிசான் கேப் பொறுத்த வரைக்கும் கெர் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹீலி மேத்யூஸ் 2 முறையும், ஜஸ்ட் ஜானசனை ஹீலி மேத்யூஸ் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இருக்கக்கூடிய டெல்லி டீமில் போத் இன்னிங்ஸுமே யாரை ட்ரை பண்ணலாம், இது வந்து ரொம்ப பெரிய முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே மெக்லானிங் வந்து ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜானசன், நெக்ஸ்ட்டு மரிசான் கேப் வந்து பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதுக்கடுத்தபடியாக சொல்கிற அளவுக்கு பவுலிங் யூனிட்லேயும் கிடையாது, ஆல்ரவுண்டர்ஸ்லையும் யாரும் கிடையாது. ஸோ போத் இன்னிங்ஸும் இந்த டீமில் நான் ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இந்த 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த 3 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக சிங்கிள் ஆப்ஷன், அதாவது ஒரு இன்னிங்ஸில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஷஃபாலி நீங்கள் வந்து பேட்டிங் செகண்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஜமீமா பேட்டிங் ஃபஸ்ட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சதர்லாண்டு பவுலிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஷிகா பண்டே பவுலிங் ஃபஸ்ட்டில் மட்டும் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் கிட்ட டிக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது உங்களுக்கு 7 பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இந்த 7 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக தெரிய வராங்க. இதை விட ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் ப்ரோ, எனக்கு ஜிஎலுக்கு செம்மையான ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் வேணும் இந்த டீமில் அப்படின்னா மினு மணியை நீங்கள் ரொம்ப ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் பவுலிங்கில். ஸோ யாரை ரிப்ளேஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கிட்டத்தட்ட அனபில் சதர்லாண்டை கொஞ்சம் ரொட்டேஷனில் விட்டுட்டு நீங்கள் மினு மணி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது எம்ஐ உமன்ஸை பற்றின ப்ரெடிக்ஷன் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட பிளேயிங் லெவனில் ஹீலி மேத்யூஸ் செஸ்திகா ஓப்பன் பண்ண போகிறாங்க. நட்ஸவுட் ப்ரூண்ட் ஹர்மன்ப்ரீத் கவுர் வந்து நம்பர் 4ல், அமேலியா கர், அமோன்ஜித் கவுர், சஞ்சீவன் சஞ்சனா, கமலினி, சன்ஸ்கிருதி குப்தா, ஷப்னின் இஸ்மாயில், லாஸ்ட்டாக ஷைகா இஷா உள்ளே வருவாங்கங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டாங்க. ஸோ 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் தான். 1 கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1 அடுத்ததாக 2 3 4 5 இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் நீங்கள் இந்த பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு போகலாம். இந்த மேட்ச்சுக்கு ஷைகா இஷாக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெயின் 5th ஒரு ஸ்பின் பவுலராக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ 2 பேஸ் 3 ஸ்பின் அப்படிங்கிற ஒரு காம்போவோடு தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஹீலி மேத்யூஸ் தான் ஒரு ஜிஎல் சிவிசி டாப் சிவிசி அப்படின்னு சொல்லலாம். நட்ஸர் ப்ரூண்ட் இருந்தாலுமே இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் விழுது பவுலிங்கில். ஸோ ஒரு சேஃபான சிவிசியாக தெரிய வராங்க. இந்த மேட்ச்சுக்குமே நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள், சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிரவுண்ட் ஆவரேஜ் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 225 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் 18 விக்கெட் எடுத்திருக்காங்க.
ஸோ அந்த ஒரு விக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டசியில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நேட் சவுட்ரூண்ட்டுக்கும் ஹீலி மேத்யூஸ்க்கும். ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணி ஸ்மால் லீக் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்திகா 80% பிக் பண்ணியிருக்காங்களா ப்ரோ, இது வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஃபியூ கேம்ஸாக இவங்களை டவுன் தி ஆர்டர் இறக்குனாங்க. லாஸ்ட் மேட்ச் அன்பிரடிக்டபிளி லாஸ்ட்டு மேட்ச்சுக்கு ஒரு 2 மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் முன்னாடி தான் நமக்கே தெரியுது எஸ்திகா தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பட் பிளேயிங் லெவலில் அமேலியாக்கர் தான் ஓப்பனிங்கில் மென்ஷன் ஆயிருந்தாங்க. ஸோ அது இன்னமும் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. நீங்கள் மேட்ச் வந்துட்டு டாஸ் போட்டதுக்கப்புறம் கேப்டனோட வேர்ட்ஸ்லாம் கேளுங்க. ஸோ பிளேயிங் லெவன் ஃபுல்லாக பாருங்கள், எந்த ஆர்டரில் இறங்க போகிறாங்கன்னு பாருங்கள். லாஸ்ட்டு மினிட்டில் கூட நீங்கள் எஸ்திகா பாட்டியாவை ஓப்பனிங் வந்தால் அந்த மேட்ச் பிக் பண்ணிக்கலாம். ஹெட்வெயிட்டில் 19 ஆவரேஜ், வென்யூவில் 21 ஆவரேஜ். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு, அதாவது முக்கியமான மேட்ச்சு, ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிற ரீசனுக்காக 30 ரன் ப்ளஸ் வந்து இவங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் நட்ஸ் அர்பன் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்மன்பிரீத் கவுர் போத் இன்னிங்ஸுமே உங்களுக்கு ட்ரம்ப் பிக்காக இருப்பாங்க. செகண்டாக பேட் பண்ணிய ஒரு சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடி அமேலியா கர் ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 7 விக்கெட்டும். ஹெட்வெட்டில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் ஒரு விசி கொடுக்கறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அமோன்ஜித் கவுர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணியில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஹெட்வெட்டில் பெரிய நம்பர்ஸ் இல்லை, வென்யூலையும் பெரிய நம்பர்ஸ் இல்லை. ரீசெண்டாக பெருசாக இவங்கள யூஸ் பண்ணுறதும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு சஞ்சீவன் சஞ்சனா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. இவங்க பிரபலமானதே இந்த ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக தான். ஒரு பாலுக்கு 5 ரன் அடித்தா வின் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கையில் ஒரு மிட் விக்கெட்டில் ஒரு 6 விட்டாங்க. ஸோ அதிலிருந்து தான் சஞ்சனானா யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஸோ அதே ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக ஃபைனல் ப்ளே பண்ண போகிறாங்க 1 இயர்க்கு அப்புறம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து சஞ்சீவன் சஞ்சனாவுக்கு கொடுக்கலாம். பவுண்ட்ரிஸில் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ செகண்டாக பேட் பண்ணல ஒரு ட்ரம்பிக்காக இருப்பாங்க. கமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ரொம்ப ரிஸ்க் தான் நீங்கள் பிக் பண்ணி போகிறது அப்படிங்கிறது. சன்ஸ்கிருதி குப்டாவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஷப்னின் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஷைகா இஷாக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டட் கிரிக்கெட்டராக ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 2 சீசன் முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு சீசனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மொத்தமாகவே ஹெட்டில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அந்த 4 விக்கெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கேமில் எடுத்தது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்தது. ஸோ மொத்தமாக 6 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அடுத்த 5 கேம்ஸில் விக்கெட் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போலிங்கில் உங்கள் டீமில் இவங்கள மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது எம்ஐ உமன்ஸில் பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யாரும் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இருக்க டீமை பார்த்தாலே தெரியுது, இதே 11ஓட சேம் வின்னிங் டீமோட தான் இறங்க போகிறாங்க. பிளேயர்ஸ் பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஹீலி மேத்யூஸை மரிஜான் கேப் பாருங்கள் 6 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஜஸ்ட் ஜானசன் 3 முறை, சதர்லாண்டு 4 முறை, ஷிகா பாண்டே 3 முறை. ஸோ ஷிகா பாண்டே அண்ட் மரிஜான் கேப் நியூ பாலே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்த போகிறாங்கங்கிறது தெரிய வருது. நெட்ஸர் ப்ரூண்ட் பொறுத்த வரைக்கும் கேப் 3 முறையும் ஜஸ்ட் ஜானசன் 3 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. எஸ்டிகாவை கேப் அண்ட் ஷிகா பாண்டே 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. மீண்டும் ஒரு பேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹர்மன்பிரீத் பொறுத்த வரைக்கும் கேப் 2 முறை, ஜஸ்ட் ஜானசன் 2 முறை, சதர்லாண்ட் வந்து 3 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தென் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமேலியா கர் 2 முறை ஷிகா பாண்டே விக்கெட் எடுத்திருக்காங்க. அமோஞ்சித்துக்கு பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா வீக்னஸ் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ எம்ஐயில் 2 இன்னிங்ஸ்க்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸில் ஆஸ் யூஸ்வல் ஹீலி மேத்யூஸ் அண்ட் நட்ஸர் ப்ரூண்ட், அடுத்ததாக ஹர்மன்பிரீத் கவுர், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மேட்ச்க்கு ஷப்னின் இஸ்மாயிலையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த 4 பிளேயர்ஸுமே உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக தெரிய வராங்க. ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டை எஸ்திகா ஃபஸ்ட்டு பேட் பண்ணையில் அதிக இம்பார்ட்டன்ஸ், அமேலியா கர் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணையில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். தென் தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவன் சஞ்சனாவை பேட்டிங் செகண்ட் பண்ணையில் நீங்கள் ஒரு ட்ரம்ப் பிக்காக இந்த மேட்ச்சுக்கு பிக் பண்ணலாம். இன்கேஸ் மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகுதுன்னா பேட்டிங் செகண்டில் நிறைய விக்கெட்ஸ் இருக்குது, சேஸ் பண்ண டீம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்போது மிடில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு பிச்சு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது. இது வந்து லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸ் 3 கேம்ஸ் நம்ம பார்த்த விஷயம். ஸோ அதில் இப்போ லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 பாலுக்கு 25 ரன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி சஞ்சீவன் சஞ்சனாட்ட இருக்குது. ஸோ இந்த 7 பிளேஸும் மஸ்ட் அவங்க டீமில் பிக் பண்ணிக்கலாம். இப்போது சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீலி மேத்யூஸ், நட்ஸர் ப்ரூண்ட், மரிஜான் கேப் தான் எல்லாருமே சேஃப் ஆப்ஷனில் பிக் பண்ணியிருக்காங்க. நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் எஸ்திகா பாட்டியா மட்டுமே விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஷஃபாலி வர்மா, மெக்லானிங் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜஸ்ட் ஜானசன், ஹீலி மேத்யூஸ், நட்ஸர் ப்ரூண்ட், அமேலியா கர்,
மாரிசன் கேப் அடுத்து ஆனபிள் சதர்லாண்ட் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் இஸ்மாயில் அண்ட் ஷிகா பாண்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப் டீம் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். கேப்டன் ஹீலி மேத்யூஸ், வைஸ் கேப்டன் நால்ஸ் அவுட்மவுண்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். நாம் ஃபைனல் டீம்ஸ் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லிங்க்கு கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஐபிஎல்ஸ் வரப்போகுது. பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி நம்ம ஐபிஎல் டைமில் ஃபுல் ஆக்டிவாக இருப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.